வலி. நாங்கள் விருதுநகர்லேருந்து வந்துடும். எப்படி வந்தோம்னா எங்களுக்கு எங்கே போகணுன்னே தெரியாமல் நாங்கள் முடிச்சுக்கிட்டு இருந்தோம். மெட்ராஸ் வரைக்கும் போனேன் நான். போயிட்டு அங்கெல்லாம் பார்க்க முடியாதுன்ட்டு இங்கே வந்துட்டேன் நான். இங்கே வந்து சேந்திமா மூலியமாக எனக்கு எழுதி கொடுத்தாங்க. நான் இங்கே வந்தேன். இங்கே வந்து கட்டி வந்து இருந்துச்சு லெஃப்ட் சைடில் இருந்ததுனால ஃபுல்லாக இதை பண்ணி எடுத்துட்டாங்க. எடுத்ததுனால கீமோதெரப்பி போட்டாங்க. அதாவது நீர் கட்டி தான் எனக்கு வந்து கேன்சர் கட்டி கிடையாது. நீர் கட்டினால கீமோதெரப்பி போட்டாங்க. 6 வாட்டி போட்டேன். போட்டுட்டு இப்போ 5 வருஷம் ஆச்சு நான் போட்டு இப்போ வந்து கீழே நல்லா சோமாயிடுச்சு. நல்லா ட்ரீட்மெண்ட்டு நல்லா கொடுத்தாங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது. டாக்டர் பற்றி நல்லா எந்த இதுவும் இல்லை. நல்லபடியாக பண்ணி கொடுத்தாங்க எனக்கு. இப்போ நான் சந்தோஷமாக இருக்கிறேன். இப்போ நான் வந்து சும்மா செக்கப்புக்கு இப்போ வந்திருக்கேன். 5 வருஷம் கழிச்சு வர சொன்னாங்க. மாத்திரை போட சொன்னாங்க. இப்போ வந்து 5 வருஷம் கழிச்சு நான் வந்திருக்கேன். வந்து இப்போ வந்து பார்த்ததுல நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா செக்கப்பும் எடுத்துகிட்டு வந்து இப்பயும் திருப்பி எல்லா செக்கப்பும் எடுத்துகிட்டு வந்து நான் பார்த்துருக்கேன். எங்கள் அம்மாவுக்கு இந்த மாதிரி கட்டி இருக்குன்னு சொன்னதால் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம். இப்போ வந்து ஜெயதீபா டாக்டர் வந்து குரு ஹாஸ்பிட்டல் போக சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து இங்கேருந்து டாக்டர் வந்து பார்த்தோம். அறுவை சிகிச்சை மூலமாக தான் ஆகட்டும்னு சொன்னாங்க. ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்தோம். அதுபோக டாக்டர் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க, ஹெல்ப் பண்ணாங்க. அறுவை சிகிச்சை முடிஞ்சு ஒரு 5 நாள் 1 வாரம் நமக்கு ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. நல்லா கவனிச்சிட்டாங்க. டாக்டருக்கு எல்லாமே இருக்கிற பாய் எல்லாமே நல்லா கவனிச்சிக்கிட்டாங்க. 6 மாதத்துக்கு வந்து ஹீமோகுளோபின் ஏற்றணும்னு சொன்னாங்க. 6 வாட்டி வந்து ஏற்றிட்டு போனோம். அதுக்கப்புறம் 5 வருஷம் மாத்திரை சாப்பிட சொன்னாங்க. கண்டிப்பாக 5 வருஷம் மாத்திரை சாப்பிட்டு இப்போ நார்மல் செக்கப் காட்டி வர சொல்லிடுவாங்கன்னு சொல்லி வந்தோம். பார்த்ததில் இப்போ மறுபடியும் ஸ்கேன் எடுத்து பார்த்தால எந்த ஒரு இதுவுமே இல்லை அப்படின்னு நல்லா குணமான சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மறுபடியும் சந்தோஷமாக இருக்கும்.